வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம். கலைஞரின் நூற்றாண்டின் தொடர்ச்சியை இந்திய அளவில் கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம். மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடு நடக்க வாய்ப்பு இருப்பதாக கபில் சிபல் எச்சரிக்கை. முறைகேட்டை தடுக்க கவனம் தேவை என அறிவுறுத்தல். இன்று நள்ளிரவு மேற்கு வங்க கடற்கரை மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே கரையை கடக்கிறது ரெமல் புயல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு. தொகுதி மேம்பாட்டு நிதியில் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கொளத்தூர் மணி கு. ராமகிருஷ்ணன் புகார் மனு. சுவாமிநாதன் தந்துள்ள சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை. குன்னூர் கொடைக்கானலில் நடைபெறும் கோடை விழாவை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். குற்றாலம், திருப்பரப்பு அருவிகளில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என பாகிஸ்தானில் பிரார்த்தனை செய்யப்படுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பல 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்வதாகவும் இந்தியா கூட்டணி மீது புகார். 24 ஆண்டுகளுக்கான 100 நாள் வேலை ஊதியத்தை தொழிலதிபர்களுக்காக தள்ளுபடி செய்தவர் மோடி. இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி அன்று வெற்றி கொடி ஏற்றுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் கலைஞரின் நூற்றாண்டின் தொடர்ச்சியை இந்திய அளவில் கொண்டாடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 3ஆம் தேதியன்று கலைஞரின் பிறந்த நாளை தமிழ்நாடு எங்கும் எழுச்சி ஓடும் ஏற்றத்தோடும் கொண்டாடி மகிழ்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தோல்வி பயத்தில் பாஜகவினர் நடுங்குவது அவர்களது குரலில் தெரிகிறது என்றும், பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது பழி சுமத்துகிறார் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாகப் போவதை உணர்ந்து பாஜக புலம்புவதாகவும் கூறியுள்ளார். மத அரசியல் நடத்துவோர் திமுக மீது வன்மத்தை கக்குவது மட்டுமில்லாமல் வதந்திகளையும் பரப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக என்றாலே சமூக நீதி, மத நல்லிணக்கம், எளிய மக்களின் வாழ்வுரிமைக்கே முன்னுரிமை என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம் என்றும், இந்தியாவின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா என்ற சத்யநாராயணன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் சென்னை தியாகராயர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சத்யநாராயணன். இவர் தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக கூறி அவர் மீதும் 5 மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் பழ வியாபாரி என்று மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018-19ஆம் ஆண்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நியாய விலை கடைக்கான கட்டடம் கட்டியதில் 17 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் கட்டடமே கட்டாமல் ஏற்கனவே இருந்த கட்டடத்தை சீரமைத்துவிட்டு புதிய கட்டடம் கட்டியது போல கணக்கு காட்டி நிதி முறைகேடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 3 இடங்களில் பல்நோக்கு கட்டடங்களை தரமின்றி கட்டி முறைகேடு செய்துள்ளதாகவும் சத்யநாராயணன் உள்ளிட்ட 7 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் மேற்கு வங்காளத்தின் அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் எனவும் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலையில் தீவிர புயலாக மாறிய ரெமல் மேற்கு வங்காளம் மற்றும் சாகர் தீவிற்கு இடையில் தெற்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து வங்கதேச மங்களாவிற்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் எனவும் அப்போது மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் பல பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பம் உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் சுட்டெரிக்கும் எனவும் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் குன்னூரில் கோடை விழா இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் கடைசி நாளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான 64வது பழக்காட்சி சிம்ஸ் பூங்காவில் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதற்காக 5 டன் பழங்களைக் கொண்டு 9 வகையான உருவங்கள் அமைக்கப்பட்டன. தோட்டக்கலைத்துறை சார்பில் விதவிதமாக அரங்குகள் அமைத்து பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பூங்கா நுழைவு வாயிலில் திராட்சை பழங்களைக் கொண்டு கொரில்லா பொம்மை, எலுமிச்சையை வைத்து வாத்து, பேரிச்சம் பழங்களைக் கொண்டு நத்தை உள்ளிட்ட சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டன. இந்நிலையில் கடைசி நாளான இன்று கண்காட்சியை காண பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பழங்களின் நறுமணத்தையும் நுகர்ந்தும் அவற்றால் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களை பார்வையிட்டும் மகிழ்ந்தனர். இன்னைக்கு வந்து 3rd டேனால க்ரௌடுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஃப்ரூட்ஸில் வந்து டெடி பியர், அதுக்கப்புறம் டக்கு, கிங்காங் அப்படின்ட்டு நிறைய அனிமல்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வச்சு ஃப்ரூட்ஸ்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. 10 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மக்கள் வந்து அவங்களோட ஃப்ரூட்ஸை போட்டிருக்காங்க. ஊட்டியோட லோக்கல் வெரைட்டிஸ், ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் அங்கே வேலூர்ல இருந்துட்டு இங்கே ஊட்டி வந்திருக்குமே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா இந்த பார்க்கில் ட்ரீஸில் வந்து நார்மலாக பொட்டானிக்கல் மென்ஷன் பண்ணாமல் QR கோட்லாம் வச்சு போட்டிருக்காங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ட்ரீயோட மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து வரும். யூஸ்வலாக நிறைய இருக்காது, பட் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய க்ரௌட் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸும் வச்சுருக்காங்க இந்த டைம், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இந்த ஷோ எல்லாம் நல்லா இருக்குது, டான்ஸ் ஷோ, நிறைய விதமான ஷோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டைம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த அப்படியே பார்க்கும்போது அங்கெல்லாம் மங்கிலாம் இருந்தது, அதுக்கப்புறம் கிங்காங்கு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா இருந்தது. அதே மாதிரி வந்து நிறையா கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணி வச்சு. இதேபோல கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்றுடன் நிறைவு பெற்றன. விழாவை முன்னிட்டு தோட்டக்கலை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், படகு போட்டி போன்றவை நடத்தப்பட்டன. இதையடுத்து நிறைவு நாளான இன்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 78,172 சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருந்த நிலையில் நடப்பு ஆண்டு 50% குறைவாக 38,174 சுற்றுலா பயணிகள் மட்டுமே வருகை தந்துள்ளனர். இதற்கு இ-பாஸ் பெறும் நடைமுறை போன்றவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. 17th அன்னைக்கு வந்து ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு சொன்னாங்க. அதனால் வீக்கெண்டுக்காக, சம்மர் ஹாலிடேஸ்க்காக இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். இங்கே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சேவல், டெடி பேர், மயில் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. வீக்கெண்டுக்கு நல்லா கிளைமேட்லாம், வெதர் சூப்பராக இருக்குது. மழை இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஃபேமிலியோடு வந்திருக்கேன். இங்கே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, மழை இல்லை, வார்மாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் நிறைய இங்கே க்ரியேட்டிவிட்டியாக இந்த சேவல், அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. என் ஃபேமிலியோட என் பசங்களாம் வரும்போது இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக அந்த ஃப்ளார்ஸோட நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு அந்த ஃப்ளார்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லும்பொழுது குழந்தைங்கள்லாம் ரொம்ப புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா காட்டு கொத்தமல்லி, இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இதனிடையே கோடை விடுமுறை முடியாததால் மலர் கண்காட்சியை நீட்டிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வார விடுமுறை நாளையொட்டி குற்றாலம் அருவி, ஒகேனக்கல் உள்ளிட்ட தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்து உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். குற்றாலம் அருவியில் கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழை குறைந்து சீரான அளவில் தண்ணீர் கொட்டுகிறது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவிகளில் ஆனந்தமாய் குளித்து உற்சாகமடைந்தனர். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்துட்டு புதன்கிழமெல்லாம் வந்து ஏமாந்துட்டு தான் திரும்ப போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேற்று நைட்டில் இருந்துட்டு அலோவ் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா பீப்புளுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. சார் சூப்பராக இருக்குது. தண்ணி நல்லா விழுகுது, கரெக்டாக விழுகுது. நிறையாவும் விழுகலை, கம்மியாகவும் விழுகலை. நல்லா குளிக்கிற மாதிரி நல்லா விழுகுது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். சூப்பராக இருக்குது. குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 8வது நாளாக நீடிக்கிறது. இதனால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் கொட்டும் நீர்வீழ்ச்சியின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஒகேனக்கல் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் ஆசை தீர நீராடி மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் பின்னர் படகில் சென்று காவிரியின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் நீர்த்திறப்பு நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். ஒரு சில இடங்களில் குறைந்த அளவில் வெளியேறும் தண்ணீரில் குளித்தும் படகு சவாரி சென்றும் மகிழ்ந்தனர். படகு சவாரி செல்வோருக்கு பாதுகாப்பு உடையும் அணைப்பகுதியில் மருத்துவ வசதிகளையும் ஏற்படுத்த சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். கோவை குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். அவர்களை நேர அடிப்படையில் குழுவாக அனுமதித்த வனத்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். தொடர் மழை காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தை உள்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் காய்கறிகள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர, ஏழை, எளிய குடும்பத்தினர் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஆந்திரா, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கோடை மழையால் காய்கறி விளைச்சல் பாதிக்கப்பட்டு சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளது. அதாவது நாள்தோறும் 7000 டன் வரை காய்கறிகள் வரத்து இருந்த நிலையில் இது 4000 டன்னாக குறைந்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக 40 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ தக்காளி கோயம்பேடு சந்தையில் 60 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 70 ரூபாய்க்கும் மேலாக விற்பனையாகிறது. வெண்டைக்காய், முருங்கைக்காய் விலை கிலோவுக்கு தலா 40லிருந்து 60 ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வரத்து பொறுத்து தான் விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இங்கே வந்து தொடர்ந்து வந்து இந்த ஒரு 2 வாரமாக வந்து வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 7000 டன் காய்கறி மட்டும் தேவை. ஆனால் இப்போ வர்றதே வந்து 4000லேருந்து 5000 டன் காய்கறி தான் வருது. குறிப்பாக வந்து இந்த பச்சை காய்கறிலாம் வந்து ரொம்ப கம்மியாக வருது. பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 70 ரூபா விற்று பீன்ஸு தொடர்ந்து விலையேறதெல்லாம் இன்றைக்கி 220 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி தக்காளி விலை வந்து எப்பவுமே ஏறாமல் இருந்தது. இப்போ 2-3 நாளாக வந்து தக்காளி விலை ஏறிருக்கு. தூத்துக்குடி சந்தைக்கும் காய்கறி வரத்து குறைந்திருப்பதால் விலை உயர்வை சந்தித்துள்ளது. தக்காளி விலை கிலோவுக்கு 20 ரூபாயிலிருந்து 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பீன்ஸ் 1 கிலோ 120லிருந்து 180 ரூபாயாகவும், அவரைக்காய் விலை 80 ரூபாயிலிருந்து 160 ரூபாயாகவும், பட்டர் பீன்ஸ், பட்டாணி ஆகியவை கிலோ தலா 140லிருந்து 200 ரூபாயாகவும் விலை உயர்ந்து விற்பனையாகின்றன. காய்கறி விலைலாம் கடந்த வாரத்தில் வந்து ஒரு நார்மலான விலை இருந்தது. மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எல்லா பக்கமும் மழை பெய்யறதுனால தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யுது, பக்கத்தில் ஆந்திராவிலையும் மழை பெய்யுது. அதனால காய்கறி வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மூர்த்த நாளுங்கிறனால தேவைகள் அதிகரிச்சிருக்கு. காய்கறி வரவு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எல்லா காய்கறி விலையுமே விலை ரொம்ப கூடிட்டு. இப்போ அவரைக்காய், பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 150 ரூபா வியாபாரம் அவரைக்காய் இதுகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. பட்டர் பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டா 200 ரூபாய்க்கு மேலே விற்குது. கன்னியாகுமரி முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் தேங்காய் விலையும் உயர்ந்துள்ளது. ஒரு மூட்டை 600 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 3100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மழை குறைந்து வரத்து அதிகரிக்கும் போது காய்கறிகளின் விலை குறையும் என்றும் வியாபாரிகள் கூறுகின்றனர்.
பள்ளிகள் திறக்கும்போது பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்ககம் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அறைகள், ஆய்வகம் அனைத்தும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் கால்வாய்கள், கழிப்பறைகள் பள்ளி வளாகம் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி திறக்கும் நாளன்று 1ஆம் வகுப்பில் மாணவர்கள் முழுமையாக சேர்ந்ததை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நடத்த வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முழுமையாகவும் சுத்தம் சுகாதாரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தனித்திறன் போட்டிகள், பள்ளி வளாகத்தில் காய்கறி தோட்டம் அமைத்தல், வினாடி வினா, விளையாட்டு, நடனம், இசை என கடந்த முறை மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் சர்வதேச சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டதை சுட்டிக்காட்டிய பள்ளிக்கல்வித்துறை அதுபோல இந்த ஆண்டும் கல்வி இணை செயல்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மதிய உணவு இடைவேளைக்கு பின்பு 20 நிமிடங்களுக்கு மாணவர்களை சிறார் இதழ்கள், செய்தித்தாள்கள், நூலகத்தில் உள்ள நூல்கள் வாசிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே நொய்யல் ஆற்றை கடப்பதற்கு கிராம மக்கள் ஆபத்தான முறையில் பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்துக்குளி அருகே வெங்கலப்பாளையம் பகுதியில் நொய்யல் ஆற்றை கடப்பதற்கு 2 கரைகளிலும் கம்பங்கள் நட்டு அதில் கம்பிகளை கட்டி பரிசலில் ஏறிய பின்பு அந்த கம்பிகளை பிடித்தபடி பரிசல் மூலம் நொய்யல் ஆற்றை மக்கள் கடந்து செல்கின்றனர். ஆபத்தான இந்த பயணத்தை 50 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கும் வெங்கலப்பாளையம் மற்றும் வயக்காட்டுப்புதூர் கிராம மக்கள் தரைப்பாலம் கட்டித்தர வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் கூட இதேபோல் பரிசல் பயணம் செய்து ஆற்றை கடக்க வேண்டியிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 10 வீடு வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு இருக்காங்க, காலேஜ் ஒர்க்கு, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சிரமங்க. அதேமாரி இங்கே ஆற்றுல தண்ணி வந்ததுங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போக வேண்டியது இருக்குதுங்க. இது சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் போய் மனு கொடுத்துங்க. அங்கே காங்கி பிடபிள்யூ ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்குறேங்க. இதில் ஒன்றுமே வந்து எங்கே பார்த்தாலும் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஃபண்ட் இல்லைனாலும் அப்புறம் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் தரப்பாலனால் போட்டு தந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. வயலுக்கு எருவு மேய்க்கு போகிறது, மாடு மேய்க்கு போகிறது சகலம் இருக்குது. அத்தனை பேருக்கு இடைஞ்சலாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 85க்கு மேலே 95க்கு மேலே இப்போ இது வரைக்கும் பெரிய சிரமமாக இருக்குது. 1995 தண்ணி வந்து எல்லோரும் போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இது வேறு பாலம் கட்டாமே நிற்கிது. பாலம் கட்டுறவங்கிறாங்க, வச்சு பார்த்தா கட்டுறது இல்லை, நின்னே போயிடுது. இனிமேல் பாலத்தை பார்த்து கட்டி கொடுக்கணும். இதனிடையே வெங்கலப்பாளையம் பகுதியிலிருந்து மறுக்கரையில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் பரிசலில் கடந்து சென்றால் 200 மீட்டர் தூரமே வருவதாகவும், ஆனால் சாலை வழியாக 15 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றிச் செல்ல வேண்டும் என்றும் கிராமத்தினர் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் 7 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட செயற்கை தடகள ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வராமல் வீணாகி வருவதால் விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். புதுச்சேரியில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக உப்பளத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது. இங்கு 400 மீட்டர் சுற்றளவுள்ள தடகள ஓடுபாதை, வீரர்கள் தங்குமிடம், பார்வையாளர்கள் கேலரி, கால்பந்து மைதானம் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தது. ஆனால் காலப்போக்கில் முறையான பராமரிப்பு இன்றி தடகள ஓடுபாதை மைதானம் சேதமடைந்தது. இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் செலவில் 400 மீட்டர் செயற்கை தடகள ஓடுபாதை அமைக்க பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிந்தட்டிக் ராக் லேயரை கடந்த 3 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் அமைத்தனர். தற்போது செயற்கை ஓடுதள பாதை அமைக்கும் பணி முடிந்தும் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் வீரர்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சிந்தட்டிக் ட்ராக் சாதாரணமாக ஆரம்பிக்கல. பிரதம மந்திரி காணொலி மூலமாக 2021 ஆரம்பித்த ஒரு சிந்தட்டிக் ட்ராக். இது ஆரம்பித்து 7 கோடி ரூபா பணம் ஒதுக்குனாங்க. உடனே ஒரு வருடத்தில் முடித்து விளையாட்டு வீரர்கள் பயன்பாட்டுக்கு தரணும்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நிதி தான் அது. ஆனால் இன்னைய வரல 4 வருடங்களாகியும் இன்னைய வரல இந்த ட்ராக் விளையாட்டு வீரர்கள் பயிற்சிக்கோ மேற்படி எந்த ஒரு போட்டியை நடத்துவதற்கோ எதுக்குமே அனுமதி கிடையாது. எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த ட்ராக் பூட்டியே தான் இருக்கும். அதேபோல தடகள வீரர்களுக்கான செயற்கை தடகள ஓடுபாதை வந்தும் எந்த பலனும் இல்லை. கடற்கரை பகுதிகளுக்கு சென்று தடகள பயிற்சி பெறுவதாக பயிற்சியாளர் சந்தோஷ்குமார் கூறினார். புதுச்சேரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இந்த கிரவுண்டு தான், உப்பளம் கிரவுண்டு தான் ஒரு வாழ்வாதாரம்.
இந்த கிரவுண்டை 1 வருஷம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ 4 வருஷம் ஆகிடுச்சு, எதுவும் ரெடி ஆகலை. அதனால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டு இல்லை. ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாத வந்து அவங்க ஃபிட்னஸே வீணாக போகுது. அவங்க மெடல் அடிக்கிறது, அச்சீவ்மெண்ட்டு எல்லாமே வீணாக போகுது. ஏற்கனவே ஹாக்கி கிரவுண்ட் அந்தமாரி தான் ரெடி பண்ணி தரேன்னுட்டு ரெடி பண்ணி பராமரிப்பு இல்லாத அது வீணாக போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு இந்த கிரவுண்டை கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பொதுவாகவே வந்து நாங்கள் இங்கே தான் வந்து குறைஞ்சபட்சம் ஆண்டுங்களாக இங்கே தான் வந்து நாங்கள் ஓடிட்டு இருந்தோம். ரன்னிங் இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். சீரமைத்து தரேன்ட்டு பழுதி அடிந்து போயிட்டு இதை சீரமைத்து தரேன்ட்டு சொன்னாங்க. 5 வருஷமாக ஆயிடுத்து, இன்னி வரைக்கும் சீரமைத்து தரவே இல்லை யாருமே. எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு இடமும் இல்லை, எங்களுக்கு வேறு இடமும் கிடைக்கல. இங்கேருந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் எங்களுக்கு போலீஸ் குவார்ட்டர்ஸ், நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு போனால் போலீஸ் குவார்ட்டர்ஸ் போனோன்னா சொல்லிடுறாங்க, நீங்கள் எங்கே முதல்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அங்கே போய் பண்ணுங்கள், எங்களுக்கே இங்கே இடம் பத்தலை, நீங்கள் ஏன் இங்கே வரீங்க இன்ட்டு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு இந்த நிலைமையை வந்து பார்த்தாலும் இங்கேயும் வந்து அந்த பழுதடைஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. இன்னும் சீரமைத்து தர மாதிரி யாருமே சீரமைத்து தரவும் இல்லை, யாரும் சீரமைத்து பண்ணவும் இல்லை. இது மூலியமாக எங்கே போய் கேட்டாலும் எங்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்றப்ப யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எங்களை அப்படியே அழுத்தப்பட்டு தான் வச்சுருக்காங்க. விளையாட்டு மைதானம் பயன்படுத்தப்படாமல் வீணாகி வருவது விளையாட்டு வீரர்களின் திறமைகள் வீணாவதற்கு சமமாகும். இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி. இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை காணலாம். அனைவருக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே ஒரு வீட்டிற்கு 2 மின் இணைப்புகள் இருந்தால் வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைக்கு வசிப்பவருக்கும் தலா 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது மின் வாரியம் வாடகைக்கு குடியிருப்பவர் வீட்டை காலி செய்துவிட்டால் ஒரு இணைப்பை துண்டிக்க ஆய்வு மேற்கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அனைவருக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென மின்சார வாரியத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பழனியில் 51 ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்காலத்தில் குச்சி ஐஸ் விற்றவரை அழைத்து வந்து மீண்டும் குச்சி ஐஸ் கொடுக்க வைத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. 1973 முதல் 1982 ஆண்டு வரை பழனி கான்வென்ட் சாலையில் உள்ள சிறுமலர் நடுநிலைப் பள்ளியில் படித்த மாணவ மாணவியர் மீண்டும் சந்தித்து தங்களது பள்ளிக்கால நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். அப்போது 51 ஆண்டுகளுக்கு முன்னர் பள்ளியின் வெளியே ஐஸ் விற்றவரை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்து ஐஸ் கொடுக்க வைத்து மகிழ்ந்தனர். மருத்துவம், காவல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றும் இந்த முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் அழைத்து கௌரவித்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கால்வாயில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கீழ்பவானி பிரதான கால்வாயில் கடந்த 2021 ஆண்டு அதிமுக ஆட்சியில் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன. அது முதல் கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைக்க ஒரு பிரிவு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் பணியை தொடர்வதில் சிக்கல் நீடிக்கிறது. தற்போது கால்வாயில் தண்ணீர் நிறுத்தப்பட்டு பகுதி வாரியாக பணி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கனகபுரம் பகுதியில் கான்கிரீட் தளம் அமைப்பதற்காக மண் அகற்றப்பட்ட போது அங்கு திரண்ட விவசாயிகள் கால்வாயில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க கிராமத்துல வந்து இப்ப வாய்க்கால்ல வந்து காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க, கம்பி வேலையே போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களாம் விவசாய குடும்பம், தண்ணி இல்லைன்னா எங்களால விவசாயம் பண்ண முடியாது. குடிநீர் எங்களுக்கு மெயின் குடிநீர் தான். குடிநீர் இல்லை காங்கிரீட்ல போட்டுட்டா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம கொண்டு போற நிலைமைக்கு எங்களை கொண்டு விடுறீங்க. இதே மாதிரி போனீங்க எங்களாங்களா இந்த ஊர் விட்டு நாங்கள் இந்த காளிங்கராயன் அந்த காலத்தில் பொள்ளாச்சி போன மாதிரி நாங்களே ஏதோ ஒரு நீராதாரத்தை இந்த ஊரே காலி பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிரு. எனவே காளிங்கராயன் பிறந்த ஊருக்கு இப்படி துரோகம் பண்ணாமல் மண்ணாவே இருக்கட்டும், காங்கிரீட் வேண்டாங்கிறத நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைத்தால் கசிவு நீர் திட்டம் முழுமையாக பாதிக்கப்படும் என்பதால் அத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பிச்சிப்பூ விலை உயர்ந்து கிலோ 1300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆரல்வாய்மொழி, குமாரபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை நீடிப்பதால் பிச்சிப்பூ பறிக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் பகுதிகளிலிருந்து பிச்சிப்பூ வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 1 கிலோ பிச்சிப்பூ 850 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 1300 ரூபாயாக விலை உயர்ந்து விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து மல்லிகை வரத்து அதிகரித்திருப்பதால் கடந்த வாரம் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இப்பூவின் விலை இன்று 250 ரூபாய்க்கு வீழ்ச்சி கண்டுள்ளது.
மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ரயில் நிலையத்தில் இன்டர்சிட்டி ரயிலின் கடைசி பெட்டியில் தீப்பிடித்தது. திருச்சியில் இருந்து திருவனந்தபுரம் சென்று கொண்டிருந்த இன்டர்சிட்டி ரயில் கள்ளிக்குடி ரயில் நிலையம் வந்தபோது திடீர் என ஏற்பட்ட பிரேக் ஃபெயிலியரால் தண்டவாளத்தில் சக்கரம் உராய்ந்து கடைசி பெட்டியில் தீப்பிடித்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக அந்த பெட்டியில் இருந்த பயணிகள் காயமின்றி தப்பினர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனில் 100 மீட்டர் தொலைவிற்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாம்பன் தெற்குவாடி முந்தல்முனை உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் கடல் உள்வாங்கியதால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் தரை தட்டி நின்றன. இதனால் படகுகளை இயக்க முடியாமல் மீனவர்கள் தவித்தனர். மேலும் கடலுக்குள் இருந்த கடல் புற்கள், சிறிய வகை சங்குகள் அனைத்தும் கடல் நீர் உள்வாங்கியதால் வெளியே தென்பட்டன. கடல் நீர் உள்வாங்குவது இயற்கையான நிகழ்வு என்பதால் மீண்டும் கடல் நீர் இயல்பு நிலைக்கு விரைவில் திரும்பும் என்று மத்திய கடல் மீன்வள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூரின் பாரம்பரிய திருவிழாவான முத்துப்பல்லாக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகர், விநாயகர் கோவில்களில் இருந்து 15 சுவாமி சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லக்கில் கொண்டு வரப்பட்டது. மங்கள இசை முழங்க பிரதான வழியாக முத்துப்பல்லக்கு வந்தடைந்தது. ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு, கண்ணி வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவின் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் அம்மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. அதன் எதிரொலியாக ஆந்திரா, ஒடிசா எல்லையில் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பனசலா பந்தா வனப்பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டபோது மாவோயிஸ்டுகள் பதுக்கி வைத்திருந்த வெடிப்பொருட்கள் கிடங்கை போலீசார் கண்டறிந்தனர். அங்கு 6 ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டுகள், 2 கண்ணி வெடிகுண்டுகள், 150 மீட்டர் மின்சார வயர்கள், 5 கிலோ ஆணிகள் உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் ரேக்லா வண்டிகள் சீறி பாய்ந்தன. தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு ஈரோடு பகுதியில் 18ஆம் ஆண்டு காளை மற்றும் குதிரை ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. ஒற்றை மாடு, பெரிய மாடு, சிறிய மாடு, பெரிய குதிரை என 6 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் 6 முதல் 10 மைல் தூரம் வரை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி ரேக்லா வண்டிகள் சீறி பாய்ந்து சென்றன. வழிநெடுகிலும் திரண்டிருந்த மக்கள் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 3000 முதல் 30,000 வரை ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் அருகே இஸ்லாமியர்கள் இலவசமாக வழங்கிய இடத்தில் கோயில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. சமத்துவம், சகோதரத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. படியூரை அடுத்த ஓட்டப்பாளையத்துக்குட்பட்ட ரோஸ் கார்டன் பகுதியில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் சகோதரர்களாக வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் தொழுகைக்கான பள்ளிவாசல் மட்டுமே இருந்துள்ளது. இந்து குடும்பத்தினர்கள் வழிபட கோயில் இல்லாததால் புதிதாக கோயில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு போதுமான இடம் இல்லாமல் இருந்த நிலையில் அதனை அறிந்த இஸ்லாமியர்கள் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சென்ட் நிலத்தை இந்து சகோதரர்களுக்கு தானமாக வழங்கினர். அந்த இடத்தில் முறைப்படி விநாயகர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. அப்போது இஸ்லாமியர்கள் 7 தட்டுகளில் சீர்வரிசை சுமந்து வந்து வழங்கி குடமுழுக்கில் பங்கேற்றனர். குடமுழுக்கு விழாவில் பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் சார்பில் அன்னதானமும் வழங்கியது மத நல்லிணக்கத்தை எடுத்துரைப்பதாக அமைந்தது. தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக பலர் விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில் மூளைச்சாவு அடைவோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவர்களின் குடும்பத்தினர் முன்வர வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் ஈரோட்டில் சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்த பூபதி என்ற இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. அவரது கண், இதயம், கல்லீரல்,
சிறுநீரகம் உள்ளிட்டவை மூலம் 7 பேர் மறுவாழ்வு பெற்றனர். உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சான்ஸ் தோணுச்சு. சரி, மற்றவங்களாவது எங்கள் அண்ணாவோட உறுப்புகளை எல்லாம் தானம் பண்ண அவங்க கொஞ்சம் உயிரோடு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். அதனால தான் அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டோம். சரின்னு ஓகேன்னு சொன்னாங்க. அதனால் உடல் உறுப்பு இது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த குடும்பத்தினரை அனைவரும் பாராட்டி வரும் நிலையில் வெகு சிலரே இதுபோன்று உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக 44,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களில் 10% பேருக்கு மட்டுமே சிறுநீரகம் கிடைக்கிறது. இதே நேரத்தில் மூளைச்சாவடைவோரில் 10% பேரின் உடல் உறுப்புகள் மட்டுமே தானம் செய்யப்படுகின்றன. எனவே பொதுமக்கள்தான் இதற்கு முன்வர வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஸோ உடல் உறுப்புகள் மூளைச்சாவு அடைந்தவங்க கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல விதமாக அவங்களுக்கு பொருந்தும். எந்த விதமான பிஸ்னஸும் கிடையாது, பணமும் கிடையாது இந்த அலோகேஷனுக்கு. இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் 44,000 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்னிக்காக எழுதி வச்சுருக்காங்க. இதில் 90% மேலே இருக்கிறவங்க வெயிட் லிஸ்ட்லேயே அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையே முடியுது. மீதி 10% தான் இந்த கிட்னிங்கிற ஒன்று வந்து கிடைக்குது. அவங்களுக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது, அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்படுது. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களும் காலம் தாழ்த்தாமல் மாற்று சிறுநீரகத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த அறுவை சிகிச்சையை முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவசமாக செய்ய முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மண்ணில் புதைந்தோ தீயில் கருகியோ வீணாகும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தால் தவறான முறையில் பணத்தை வைத்து சிறுநீரகம் வாங்கப்படும் சம்பவங்கள் நடக்காது என்பது மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.